அன்பு சகோதரர் பி.எம். பிரசாத் அவர்களே, பூண்டி ஒன்றிய குழு தொகுதி கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்வில் ஏறத்தாழ என்னுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். போடு எல்லா அக்காவும் போடும்போது போட்டுக்கலாம். எதை சொன்னாலும் தட்டாமல் சிரித்த முகத்தோடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியாக கும்மிடிப்பூண்டியில் புரட்சித்தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் சிறப்பான முறையில் பணியாற்றிய அமைச்சராக இருந்தவரும், அதே போன்று இன்று எந்த காலத்தை சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடியவர் எங்கள் பாசமிகு அண்ணன் முன்னாள் போர்டு மூலமாக ஐடி விங்கில் செயல்படுகின்ற அனைவரும் அதை பயன்படுத்தி பொதுமக்களிடத்தில் மட்டுமல்லாமல் கட்சியில் இருக்கின்றதாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். யார் வேட்பாளராக தலையில் யாருக்கு வேட்பாளராக ஜனபாரி எழுதியிருக்கிறதோ அவர் கண்டிப்பாக வேட்பாளராக வருவார். ஏனென்றால் நம்முடைய கட்சி சாதாரண கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய செயல்களை செய்தார்கள் என்பதை அக்கா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். 108 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர்களின் பெயரை சொல்லுகிற ஒரே அருகதை திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று முதல் தேர்தல் 77 மக்கள் மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு முதலமைச்சராகவும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார்கள். மேல்முறையீடு செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க தான் கேவலப்பட்டவங்க. உங்க போலீஸ் இன்னைக்கு அழகான ஸ்காட்லாந்து யார்டு அளவிற்கு திறமையுள்ள போலீஸ் காவல்துறையை உங்கள் கைவேலை செய்யக்கூடிய ஆட்களாக மாற்றி உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு பல்வேறு நிலைப்பாடு தண்டனைகளை கொடுத்து ஒரு சாதாரண போஸ்ட்ல எங்கேயோ மாற்றி விடுறது. இது மாதிரியான நிமிர்ந்த நடையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு இறைநிலைக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு கையாளாகாத அரசுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய அடுத்த பிறந்த தினத்திலே நாம் கொண்டாடக்கூடிய அடுத்த ஆண்டிலே நம்ம எல்லாம் தேர்தல் வேலையில் கடுமையாக பிஸியாக இருப்போம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதிமுகவின் தேர்தல் பணிகள் என்பது சுயநலமில்லாத என்னுடைய தலைவனுக்கும் அவர் ஆரம்பித்த இந்த கட்சியை அம்மா வளர்த்த இந்த கட்சியும் இன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கட்டி காப்பாற்றி வருகின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற உறுதியோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த தினத்திலே ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிமிர்ந்த நடையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு இழிநிலைக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு கையாளாகாத அரசுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய அடுத்த பிறந்த தினத்திலே நாம் கொண்டாடக்கூடிய அடுத்த ஆண்டிலே நம்ம எல்லாம் தேர்தல் வேலையில கடுமையா பிஸியா இருப்போம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதிமுகவின் தேர்தல் பணிகள் என்பது சுயநலமில்லாத என்னுடைய தலைவனுக்கும் அவர் ஆரம்பித்த இந்த கட்சியை அம்மா வளர்த்த இந்த கட்சியும் இன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கட்டி காப்பாற்றி வருகின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற உறுதியோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த தினத்திலே ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்வதில்லை. யார் அந்த சார்? நாங்க கேட்கிறது யார் அந்த சார்?
அவன் போன்ல பேசி இந்த வர்றேன்னு அந்த பெண் கொடுத்தது எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு. அந்த பதிவாயிருக்கக்கூடிய நிச்சயமாக இது இருக்க முடியாது, இன்னும் மற்றவர்கள் இருக்க வேண்டும். அந்த மாணவனை அடித்து துரத்தி இருக்கின்றார்கள். இன்னொருவன் தொலைபேசி வந்திருக்கின்றது, அதற்கு ஒரு கமிஷனரே சப்பக்கட்டு போட்டா அதுதான் நீதிமன்றம் வன்மையாக அந்த கமிஷனரை கண்டித்திருக்கின்றது. அதையும் மீறி எதுனாலும் சூடு சொன்ன இல்லாம தட்டி விட்டுட்டு பேசக்கூடிய ஒரு தரங்கட்ட அமைச்சர்கள். இன்னைக்கு அம்மா கனிமொழி அம்மா எதுக்கு எடுத்தாலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன பேசினாங்க? நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது நாம் நம்முடைய பெண்கள் அதிகமாக இந்த ஆட்சியிலே விதவைகளாக ஆவதை நான் பார்க்க முடிகின்றது. ஆனா உங்க ஆட்சியில கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் விதவைகளாக ஆனார்களே, அத போய் நீங்க பாத்தீங்களா? அத போய் நீங்க பாத்தீங்களா? இன்னும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு கதை பேசுறீங்க. பொள்ளாச்சி வழக்கில் எஃப்ஐஆர் போட்டது நாங்கள். அது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தவுடனே கையெழுத்து போட்டு சிபிஐக்கு நாங்கள் மாற்றிவிட்டோம்.